ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா இது ஒரு கிறிஸ்டின் கல்யாணம். எங்கள் ஓனர் தான் கூப்பிட்டாரு, வாடா கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் கூட நிறைய ஒரு அண்ணாமரெலாம் வந்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணம் சூப்பராக நடந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அதுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அந்த மண்டபத்துக்கு 50 லட்ச ரூபா வாடகையாம். சாப்பாடு ஃபுட்டு தனியாக அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணாங்களாம். ஹெவி காசு மக்களே இந்த திருமணத்துக்கு. ஆமாம், இவ்வளோ காசு செலவு பண்ணி பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான். சரி, ஓகே. நம்ம போனோம். நூடுல்ஸ் இருந்துச்சு, நான்வெஜ் இருந்துச்சு, சிக்கன் மட்டன் எல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீம் தான் மக்களே. மக்களே, ஐஸ்கிரீம் நான் அதையும் சாப்பிட்டேன். அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் யாரும் விடவே இல்லை மக்களே. அந்த ஐஸ்கிரீம் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எங்கள் கூட வந்த அண்ணன்மார்கள்லாம் பாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த ஐஸ்கிரீம் தான் இப்போ நானும் சாப்பிட போகிறேன். பாருங்களேன், அந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ காட்டேன், நம்ம பேச காட்டுறது நம்ம பேசுங்க காட்டலான்ட்டு என் பேச நான் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தான் பேசுகிறேன். என்ன பண்ண முடியும்? கற்றுக்கிட்ட வர முடியும். இந்த மாதிரி தான் கற்றுக்கணும். பாருங்கள், இதாங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சது அப்படின்னா இது ஹாட் சாக்லேட் சொன்னாங்க, அது சாப்பிட்டேன். இப்போ வெண்ணிலா சாக்லேட் சொன்னாங்க, சாப்பிட்டேன். ஒரு ஜிலேபி சொன்னாங்க, அது சாப்பிட்டேன். ஆனால் நான் சாப்பிடல, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். கூட இந்த அண்ணன் மாதிரி தான் சாப்பிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பை வந்தா எல்லாருக்கும் ஒரு பை கொடுத்தாங்க. என் பையன் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு பை வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு சாப்பிட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது திரும்பி நான் எங்கே சாப்பிட்றது? வரவையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் மாதிரிலாம் வண்டியில் உட்காந்துருந்தாங்க. அப்படியே வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து மாத்திரங்கள உள்ளேயும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டேன். பாருங்களேன், செல்ஃபி வீடியோ எடுத்த உடனே என்னையும் புர்ரு பார்க்குறாங்க. சரி, ஓகே பார்த்துக்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி ரூம் ஊத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ